கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இதோ இந்த காலை வேளையிலே உங்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே என் வாழ்த்தலை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். உங்கள் மத்தியிலே என் தாழ்மை பகிர்ந்து கொள்கிறது நற்செய்தி. யார் தேவனால் பிறந்தவர்கள்? உலகத்தால் பிறந்தவர்கள் யார்? உலக மாய்மால வழிகளை பின்பற்றி அதற்கு பிறந்தவர்கள் யார்? பலவிதமான நாசமோசங்களை உண்டு பண்ணுகிற வழிகளை பிறந்தவர்கள் யார்? நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவனால் பிறந்தவர்கள் யார்? தேவனால் நாம் பிறந்தவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்கள், தேவனுடைய வழிகளிலே தங்களை இணைத்து கொண்டவர்கள், அவருடைய கட்டளை கற்பனைக்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் நாமத்தை விசுவாசித்தவர்கள், அவருடைய சத்தியத்திலே தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர எங்கள் தேவனுடைய ஆலய வாசலிலே நாங்கள் முடிவறிந்தோம் காத்திருப்போம் என்று தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். இந்த உலகத்தின் வழிகள் அவனுடைய முடிவும் மரணம். எங்கள் தேவனுடைய வழிகள் நித்திய ஜீவன், சந்தோஷ, சமாதானம். நாங்கள் அவரையே தொழு கொள்வோம், அவரையே ஆராதிப்போம், அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்று அவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் அனைவரும் தேவனால் பிறந்தவர்கள். அந்த தேவனால் பிறப்பதற்கு தங்களை முழுமையாக அவருடைய நாமத்தை யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ, அவர் கட்டளை கிருபைக்கு முன்பாக தங்களை முழுமையாக யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ, உலகம் மனிதர்களும் வழியிலே தங்களை ஒப்பு கொடுக்காமல், பாவிகள் வழி நில்லாமல், பரிகாசுக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இரவும் பகலும் தேவனுடைய சத்தியத்திலே தியானித்து கொண்டு இருக்கிறவர்கள், அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். நாம் இப்பொழுது எந்த வழியிலே நிற்கிறோம்? யாரால் நாம் பிறந்தே இருக்கிறோம் என்று நாம் உன்னித்து கவனித்து பார்த்தால், அவருக்கு முன்பாக நிற்கிறபடியினால், அவர் சத்தியத்து கட்டளை கருப்பை நிற்கும் முன்பாக பயந்து அடிங்க நிற்கிறபடியினால், அவரால் நாம் பிறந்தபடியினால் அவரை துதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், அவர் மகிழ்ந்து கடிகொள்கிறோம். இந்த பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே அவர் நம் வாசற்படியிலே வந்து கதவியை தட்டினேன் நம் தேவனாயிருக்கிறார். அவர்கள் அழைப்பின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தவர்கள், அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 12வது வசனம், 11வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோடும்
தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். ஆமென், ஆமென். அருமையான நமக்கு சத்தியத்தை கொடுக்காரு, நற்செய்தியை கொடுக்கிறாரு. சுவிசேஷமும் வழிகளை நமக்கு முன்பாக கொண்டு நிறுத்தியிருக்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து இருளிலே இருக்கிற எந்த மனுஷனையும் எழுந்து பிரகாசிக்க பண்ணுகிறது அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளியை நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக் கொள்வதற்காக தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக நம்மளை பேர் சொல்லி பிரித்து எடுத்த அவருடைய சொந்தங்கள் நாம இருக்கிறபடியினால் நம்மை தேடி நம்ம வாசப்படியிலே வந்து கதவை தட்டினேன் தெய்வம். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகராயிருக்கிறார். அவரை சொந்தமானவர்களோ அவருக்கு சொந்தமானவர்கள், அவரால் சிரித்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்த அவர் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவனால் பிறந்தவர்கள் யார் என்று இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அவருடைய நாமத்தின் மேலில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். யார் அந்த சர்வவல்ல தேவனுடைய கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தை விசுவாசி ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி, தேவனால் பிறந்தவர்களாக ஆகும்படி, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பாத்திரவான்களாக ஆகும்படி அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அவர்கள் அப்பா பிதாவு என்று கூப்பிடுகிற புத்திரர் சுகாரத்தின் அதிகாரத்தை பெற்றவர்கள். அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறார். புத்திர சுகாரத்தின் அதிகாரம் யாருக்கு கொடுத்தார் என்றால் அந்த நாமத்தை யாரெல்லாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த நாமத்துக்கு முன்பாக யாரெல்லாம் முழக்கால்களை முடங்கி கட்டளை கற்பனை பயந்து நடுங்கி ஆராதித்து துதித்து தொழுது கொண்டு நிற்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தின் அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் அனைவரும் தேவனால் பிறந்தவர்கள். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அதிகாலையிலே அவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலேயே பிறந்தவர்கள். யார் அவருடைய கட்டளை கிருபைக்கு முன்பாக தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து துதித்து ஆராதித்து கொண்டு என் ரட்சிப்பின் தேவனே எங்களை பரிசுத்தப்படுத்தின பரிசுத்த ஆவியானவரே என்று அவருக்கு முன்பாக முழக்கால்களை முடங்கி நிற்கிற அனைவரும் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது அவர்கள் இரத்தத்தை பலித்தெடுத்து அதனால் அல்ல. அவர்கள் மாம்ச சித்தம் அவர்களுடைய மாம்சை எதை விரும்புவது அந்த சித்தத்தினாலாவது
புருஷனுடைய சித்தத்தினாலாவது புறவாமல் நமக்கு ஒரு சந்ததி வேண்டும், நம்ம ஒரு பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக புருஷனுடைய சித்தத்தினாலாவது புறவாமல் தேவனுடைய கட்டளை முன்பாக அவர்களுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை விசுவாசி ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அவர்கள் பரிசுத்தவான்கள் பந்திலே பங்கு பெறுவதற்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். நீதியை செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையை அவருக்கு முன்பாக தலைகளை தாழ்த்துகிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். என் அன்பு சொந்தங்களே, நாம் தேவனுக்கு முன்பாக எதனை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். எதற்காக நம்மை அடைத்தாரோ, எதற்காக தலைகளை தாழ்த்தி முழங்கால்களை முடங்க வைத்திருக்கிறார்களோ அவருடைய சித்தம் நாம் அவரால் பிறந்து உலகத்தின் வழிகளை பெற்று விலகி தேவனுடைய வழிகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் தேவனால் பிறந்தவர்கள். இந்த தேவனால் பூமியின் குடிகள் அனைவரும் பிறக்க நாம் அவர்களுக்காகவும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஒருவரும் கெட்டுப்போவது சித்தமில்லாத நம் அருமை தேவன் அல்லவா, நம்மை பரிசுத்தப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் அல்லவா. நம் தேவனால் பிறப்பதற்கு அவருக்கு முன்பாக நம்மை தொழுகொள்ள வைத்த தேவன் அல்லவா. அந்த தேவனால் பூமியின் குடிகளில் அனைவரும் அவரால் பிறப்பதற்கு அவருடைய களத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்மையும் ஒப்பு கொடுத்தபடியினால் நாம் அவருக்கு முன்பாக பயந்து நடுங்கினபடியினால் அவரால் பிறக்க வைக்கிற தெய்வம் அனைவரையும் பிறக்க வைக்க நம்மை ஒப்பு கொடுத்த தலைகளை தாழ்த்துவோம். தேவன் தாமே நம்மளை மகிழ்ந்து கழுவுறச் செய்வார், ஆள்கை செய்வார். ஆமேன், ஆமேன்.